வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வாஸ்து இன்ஜினியர் கிருஷ்ணராஜன். நம்முடைய யூடியூப் சேனலில் கமெண்ட் பாக்ஸில் நிறைய கேள்விகள் உண்டு. அதில் சில பல வித்தியாசமான கேள்விகளை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதற்கு பதில் சொல்வது வழக்கம். அதில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய கேள்வி இதோ. பழனிசாமி ஓஜ் என்கிற ஒரு அன்பர் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். காம்பவுண்டு சுவருக்கு வாஸ்து அளவு வைக்க வேண்டுமா? ஓகேங்களா, ஒரு விஷயம். ரெண்டாவது, தெற்கு வடக்கு 49 அடி 6 அங்குலம் மற்றும் கிழக்கு மேற்கு 39 அடி உள்ளது. இதில் தவறு உள்ளதா? ரெடிமேட் காம்பவுண்டு போட்டு உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அதற்குரிய பதிலை தான் இந்த வீடியோ முழுவதும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாருங்கள். என்னுடைய சேனலுக்கு புதியதொரு நபராக இருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும். வரும் நாட்களில் உங்களுக்கு இதே போல் ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்வியை தெளிவாக பதிவிடுங்கள். வாருங்கள், அந்த கேள்விக்குரிய பதிலை தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, பொதுவாக இந்த கேலண்டர் பின்னாடி குறித்திருக்கக்கூடிய அளவுகளுக்கும் நிஜத்தில் வாஸ்துவுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ இந்த கேலண்டர் பின்னாடி இருக்கக்கூடிய அளவுகள் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வெறும் மனையடி அப்படின்னு சொல்கிறாங்க. அளவுகள் படி வீடு கட்டினா ரொம்ப சூப்பராக இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் முதல்ல அதுவே இல்லை வாஸ்து. சரி, வாஸ்து என்ன அதை தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ தான் நம்ம இந்த அளவுகள் பின்னாடி போய் நம்ம அதை குறை சொல்ல முடியும். இந்த பூமியில் நிலையான கட்டிடங்களை கட்டுறோம். அப்படி கட்டும்போது வருடம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் சூரியனிடமிருந்து வரும் ஒளிக்கீற்றை வீட்டிற்குள்ளே அனுபவிக்கும்படியான கட்டிட அமைப்பை உருவாக்கி கொள்வது தான் வாஸ்து. இதற்கு சூரிய உதயம் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் பூமியில் எந்த திசையில் வீடு கட்டுறீங்கன்ற அந்த டேட்டா இவைகளை எல்லாமே உங்களுக்கு துல்லியமாக தெரிஞ்சிருந்தால் தான் அதற்கான கருவிகளும் அதுக்கான டூல் உங்கள்கிட்ட இருந்தால் தான் அதெல்லாம் நீங்கள் அமைச்சிக்க முடியும். நீங்கள் ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு அளவு வேணுமில்ல. உள்ள அளவோ வெளி அளவோ நம்ம சொல்கிறதுக்கு ஒரு அளவு வேணுமில்ல. அந்த பிளானில் ஒரு அளவு வேணுமில்ல. அந்த அளவுகள் இன்றைக்கு நம்ம மீட்டரில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். உலகம் முழுவதுமே மெட்ரிக் சிஸ்டம் வந்தாச்சு 1950க்கு பிறகு. இப்போ நீங்கள் சிவில் பிளான் நீங்கள் ப்ளூ பிரிண்ட் அப்ரூவல் நீங்கள் அந்த விஷயம்லாம் போனீங்கன்னா எல்லாமே மீட்டரில் தான் இருக்கும். நம்மளுடைய நடைமுறைக்காக வேண்டி அடியில் நம்ம மாற்றி வச்சுக்கிறோம். பழக்க வழக்கங்களில் இன்றைக்கு நம்ம மீட்டரில் சொன்னால் புரியாதுன்றதுக்காக அடியில் நம்ம அதை கன்வர்ஷன் பண்ணி வச்சுக்கிறோம். அதுதானே தவிர அந்த அளவு முறைன்றது, அதை தவிர இந்த கேலண்டரில் போட்டிருக்கிறதெல்லாம் அப்போ என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அது முழுக்க அது ஒரு நியூமராலஜி, எண் கணிதம். அதன் அடிப்படையில் தான் நாம் முன்னோர்கள் அது யார் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. அது எழுதுந்து ராமசாமியா குப்புசாமியா இது யாருமே தெரியாது. அந்த கேலண்டரில் பின்னாடி போடக்கூடிய அளவுகள் யாரால் எழுதப்பட்டதுன்னு தெரியல. அந்த அளவுகளை போட்டு அதுதான் அதுதான் வாஸ்து அப்படின்னு சொல்லி கதையை விட்டுட்டுருக்காங்க. இதையும் நம்பி நிறைய பேர் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. சரி, இந்த அன்பருக்கு நம்ம விளக்கம் சொல்லிவிடுவோம். இந்த நீல அகலம், ஆயாதி, குழிக்கணக்கு, மணியடி, மைன் சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே நான் சொல்லக்கூடிய இந்த வாஸ்து சாஸ்திரத்திற்குள் அடங்காது, பொருந்தாது. நீங்கள் வேணால் உங்களுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரியான அந்த அளவுகளை கேலண்டரில் நல்லதாக போட்டிருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான காம்பவுண்டை வச்சுக்கோங்க. அதுலேயும் நீங்கள் உள்ளளவு வைக்கணுமா வெளியளவு வைக்கணுமான்னு கேட்டாலும் எனக்கு ஆன்சர் சொல்ல தெரியாது. அதுவும் அதில் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அதனால் அந்த அளவுகளுக்கும் நேரடியாக வாஸ்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஓகே அன்பரே, உங்களுடைய இன்னொரு கேள்வி, ரெடிமேட் காம்பவுண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த வார்த்தையிலே அதற்கான பதில் உண்டு. காம்பவுண்டில் ரெடிமேட் காம்பவுண்டு. ஒரு நிரந்தர காம்பவுண்டாக போட பாருங்கள். அதுதான் நிரந்தர பலனை கொடுக்கும். இந்த ரெடிமேடு காம்பவுண்ட் எல்லாமே ஒரு தற்காலிக காலத்துக்கு வச்சுருக்கோம். நாங்கள் அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம் சார், அந்த இடத்த எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், குறுக்குவோம், அந்த மாதிரி வேலைகள் ஏதாவது பண்ணக்கூடிய நபராக இருந்தால் நீங்கள் அந்த ரெடிமேட் போங்க. இல்லைன்னா பர்மனெண்ட்டாக ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் போட பாருங்கள். அதுதான் உங்கள் வீட்டுக்கான ஒரு சேஃபான ஒரு விஷயம். இருக்கக்கூடிய இடத்த சதுரமாகவோ அல்லது செவகமாகவோ மாற்றி காம்பவுண்டு போட பாருங்கள். அந்த காம்பவுண்டில் போய் நேரடியாக அந்த வாஸ்துக்கு உண்டான அந்த மனையடிக்கு உண்டான அந்த நீல அகலத்துக்கு உண்டான அளவையெல்லாம் அப்ளை பண்ணி இடத்தை வீணடிக்க வேண்டாம். இதுதான் நான் சொல்லக்கூடிய இந்த கேள்விக்குரிய நேரடியான பதில். இதுதான். உங்களுடைய கேள்விக்கு ரொம்ப நன்றி. நம்முடைய வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்க. நம்முடைய சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு கேள்வி, அதற்குரிய பதிலில் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.